Subscribe. இன்னும் கவனத்தில் இருக்க வேண்டிய அவசியம் தமிழகத்திற்கு இருக்கு மற்ற மாநிலத்தை விட. ஆனா டெல்லியை பொறுத்தவரை நான் எப்படி பார்க்கறேன்னாங்கன்னா, அந்த குண்டு வெடிப்பு நடந்த நாளுக்கு 3 நாட்களுக்கு முன்பே எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இன்டெலிஜென்ஸ் வச்சு டாக்டரை கைது பண்றாங்க, அமோனியம் நைட்ரேட்டை கையில் பிடிக்கிறாங்க, AK-47 ரெக்கவர் பண்றாங்க. அப்போ இந்த சம்பந்தப்பட்ட நபர் டெல்லியை பொறுத்தவரை அது பேனிக் அட்டாக்காக அவர்கள் குறித்த நாளை விட முன்பாக இந்த அட்டாக் நடத்தி இருக்கிறாங்க. ஏன்னா குறித்த நாளை பொறுத்தவரை அவங்க பல இடத்துல நடத்தின 3 கார். நேற்று பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் பிளான் டெல்லியில் 3 இடத்துல காரை வைக்கணும். ஒரு I-20, ஒரு 3 கார், ஃபோர்டு, இன்னொன்று பிரெஸ்ஸா, 3 காரை 3 இடத்துல வச்சு வெடிக்கணும். அப்புறம் ஒரு 4 நபர்கள் AK-47 வச்சு பல பேருக்கு சுடணும் அப்படிங்கிறது அவங்க பிளான். ஸோ குண்டு I-20 காரில் வெடிக்க வச்சுட்டாங்க. பேனிக் ஆகி அதை முன்பே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க, அந்த கார் மாட்டிருன்னு. நேற்று ஃபோர்டு காரை பிடிச்சிட்டாங்க, அந்த 2வது காரை பிடிச்சிட்டாங்க. நீங்கள் 3வது காரை தொலாகிட்டு இருப்பதாக டிவியில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதே நேரத்தில் அந்த AK-47 பிஸ்டல் அதையும் ரெக்கவர் பண்ணிட்டாங்க. நம்ம எப்பொழுதுமே சொல்லணும், இதில் நான் அரசியல் பேச விரும்பலை, எப்பொழுதுமே நாம் சொல்லுவோம் 100 முறை திட்டமிட்டா போலீஸ்காரங்க 100 முறையும் ஜெயிக்கணும், ஆனால் தீவிரவாதி 1 முறை ஜெயிச்சா போதும். அதனால் இன்னைக்கு காவல்துறை அவர்கள் 100 முறை நடக்கக்கூடிய விஷயத்தையும் 100ஐயும் அவங்க பிடிக்கணும். 1ல் லைட்டாக மிஸ் ஆனால் கூட, கடைசி நேரத்தில் மிஸ் ஆனால் கூட டெல்லி மாதிரி ஆயிரும். அதனால் நம் காவல்துறையும் இந்த நேரத்தில் உயிரை பணம் கொடுத்து பணயம் வைத்து முன்னாடி இருக்கிறாங்க. டெல்லியை பொறுத்தவரை இவங்க பிடிக்க ஆரம்பிக்க உடனே பேனிக் ஆகி அந்த கார் பாம் எக்ஸிகியூஷன் பண்ணுறாங்க. அதனால் இதை எல்லா அரசியல் கட்சிகளுமே இதை அரசியல் ஆக்கல. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்கன்னா, எல்லோருமே இதை ஒரு லாங்கர் ஆங்கிளில் புரிஞ்சுக்கிட்டாங்க, எல்லா அரசியல் கட்சிகளுமே, காங்கிரஸ் உட்பட. அதனால் இன்னும் நம்முடைய பாதுகாப்பு படைக்கு நாம் இன்னும் அதிகாரம் கொடுக்கணும். அவங்க இன்னும் ரூட்ஸுக்கு போகணும், வேருக்கு போகணும். யாராக இருந்தாலும் கிள்ளி கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அண்ணா ஏற்கனவே நான் சொன்னது போல முதல் முறையாக பெண் டாக்டர்கள் நம்ம பார்க்குறோம். ஆனால் பெண் டாக்டரை பற்றி பேசுறவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நல்ல லேடி தான், ஒரு 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நல்லா தான் இருந்தாங்க. அப்புறம் டெலகிராம் குரூப்ல எல்லாம் வேற ப்ரீச்சர்ஸ், வெளியூரில் குறிப்பாக டர்க்கியை சார்ந்த சில ப்ரீச்சர்ஸ் எல்லாம் அவங்கள ப்ரீச் பண்ணி மூளை செலவை செய்து இதை ஆயுதத்தை கையில் எடுக்க வைத்திருக்கிறாங்கன்னு. அது நமக்கு இன்னைக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், நம்முடைய எந்த மதமாக இருந்தாலும், மதத்தினுடைய தலைவர்கள் இஸ்லாம் மதமாக இருந்தாலும் கூட, மதத்தினுடைய பெரியவர்கள், தலைவர்கள், மசூதியினுடைய பொறுப்பாளர்கள் அவங்கெல்லாம் அதை பேச ஆரம்பிக்கணும். காரணம், மதத்தை பற்றி இன்னும் ஆழமாக பேசணும். யாராவது லோன் வுல்ஃபும்பாங்க, லோன் வுல்ஃப் அட்டாக்கும்பாங்க, யாராவது ஒரு தனி மனிதன் ஒரு மதத்தை தவறாக புரிந்து கொண்டு அங்கே கொஞ்சம் சீரியஸாக கையில் எடுக்கணும், பேசணும். எல்லா மத